ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேக்கு தேவையான அரித்தமெட்டிக் சம்ஸை கான்செப்ட் மெத்தடில் ஃபார்முலா இல்லாமல் சொல்லி தருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடிபிஐ ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த பேங்க்கு பப்ளிக் செக்டாராக இருந்து ப்ரைவேட்டாக கன்வெர்ட் ஆன பேங்க்கு. பட் இருந்தாலும் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன நான் தனி வீடியோ கொடுக்குறேன். இன்னும் 5 நாள் இருக்குது இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண. இதுக்கான அட்மிட் கார்டு அவுட் ஆகிருக்கு. அட்மிட் கார்டோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி உங்களோட எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கர்நாடகா பேங்க் கிளர்க்கோட கிளாஸ் ஆகுதா கிளாஸ் ஆகலையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம் 2 ஜாபுக்கும் தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் நாளைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்டு இந்த சேனலில் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எக்ஸாம் என்ன லெவலில் இருக்கும், இந்த 5 நாளில் நம்ம இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம் எப்படி கேட்டிருந்தாங்க, டாபிக் வைஸ் அனலைசிஸ் கம்ப்ளீட்டாக A to Z பார்த்துடலாம் இந்த எக்ஸாமை பற்றி. இந்த 5 நாளில் நீங்கள் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இது வந்து பெரிய கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது குட் அட்டெம்ப்ட் என்னென்னு பார்த்துடலாம். போன வருஷம் குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குட் அட்டெம்ப்ட் போன வருஷம். இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் எங்கேருந்து டிஏ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் எழுதுனீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த பேப்பரில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 3 இல்லைன்னா ஒரு 4 டிஏ வந்து இதில் கேட்பாங்க எப்பயுமே. போன வருஷம் எத்தனை டிஏ கேட்டிருக்காங்கன்னா, போன வருஷம் 4 டிஏ கேட்டிருக்காங்க. போன வருஷம் 4 டிஏ இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ 20 மார்க் என்னாச்சு உங்களுக்கு டிஏயிலே கவர் ஆகிடும். ரீசனிங்லேருந்து 40 மார்க் தான் வருது. குவான்ஸ்லேருந்து இங்கே ஒரு 20 மார்க் வந்துடுச்சு. இங்கே தனியாக குவான்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. டிஏ தவிர பிஓவில் நம்ம கேட்பாங்க இல்லையா, மற்ற எல்லாமே இதில் கேட்பாங்க. பிஓ ப்ரிலிம்ஸில் என்னென்ன கேட்பாங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அது நம்ம அந்த செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷனாக இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதில் ரீசனிங்கும் டிஏயும் சேர்ந்து உங்களுக்கு 33லேருந்து 40 மார்க் இருக்குது. டிஏயும் பஸ்ஸிலும் யார் நல்லா போடுறாங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம் சூப்பராக இருக்கும். போன வருஷம் ஒரு 4 பஸ்ஸிலேருந்து 5 பஸ்ஸில் வரையும் ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. ஒரு ஷிஃப்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பஸ்ஸில் கேட்டு ஒரு இன்புட் அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஒரு சில ஷிஃப்ட்டில் 4 பஸ்ஸில் 5 பஸ்ஸில் கேட்டிருக்காங்க. பஸ்ஸில் ஒன்று அதிகமாக கேட்டால் ஒரு டிஐ கம்மியாக கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 3 டிஐ 4 பஸ்ஸில், இல்லைன்னா 4 டிஐ 3 பஸ்ஸில் ஒரு இன்புட் அவுட்புட், இந்த மாதிரி தான் இதனுடைய ரீசனிங் செக்ஷன் இருக்கும். இங்கிலீஷ் நம்மளுக்கு ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுனா எப்படி ஒரு லெவல் இருக்குமோ அந்த லெவலில் தான் இந்த இங்கிலீஷ் இருக்கும். இல்லைன்னா இந்த ஐபிபிஎஸ் எஸ்ஓ எழுதிருப்பீங்க, ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் எழுதுறீங்கல்ல, அதோட கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அர்த்தமெட்டிக் சம்ஸ் கூட தெரிஞ்சிருந்தால் இந்த செக்ஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இந்த வேலை ஈஸியாக வாங்கிடலாம். இந்த சேனல் கிரியேட் பண்ணதுக்கு காரணமே இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாமுக்குலாம் அர்த்தமெட்டிக் சம் எல்லாம் கிளியர் பண்ணவே முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பேப்பரில் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுத்தா தான் நமக்கு ஸ்கோரிங் பூஸ்ட் ஆகும். ஈஸி லெவல் எக்ஸாம்லலாம் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்கணும். அப்போ அர்த்தமெட்டிக் கான்செப்ட் வீக்காக இருந்தால் கொஞ்சம் அட்டெம்ப்ட் அடி வாங்கும். அப்போ நம்மளோட காம்படிட்டர் கொஞ்சம் முந்திட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம அர்த்தமெட்டிக் நாலேஜை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கான்செப்ட் நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் தனியாக வீடியோ பின்னாடி கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சிடலாம். ஸோ குவான்ஸுக்கு ஒரு 23 சொல்லியிருக்கேன். ஒரு 24, 25 கூட போட்டுடலாம். தாராளமாக 25, 26 போடலாம் இந்த எக்ஸாம்லலாம். ஏன்னா உங்களுக்கு டைமிங்கும் இருக்கும். டைமிங் நான் தனியாக காட்டுறேன் அப்புறமா. லாஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி தனியாக. இது போன வருஷம் இப்படி பண்ணியிருக்காங்கன்றது தான். இது பேங்கிங். இங்கே இதில் வந்து என்ன ஆகுன்னா, கம்ப்யூட்டரும் ஆட் ஆகிரும். கம்ப்யூட்டரு ஐடின்னு போட்டு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் வரையும் வரும். 15, 20 கூட வந்தாலே வரலாம். 15 கொஸ்டின் நான் எழுதும்போது 15 கொஸ்டின் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்துச்சு. ஸோ இதில் 15 கொஸ்டின் கூட வரும். இதில் 60 மார்க்கு. 60 மார்க்கில் 15 மார்க்கு உங்களுக்கு எங்கேயே போயிடும், கம்ப்யூட்டர்லேயே போயிடும். மீதி இதில் 31 போட்டிருக்கேன். பாசிபிளானு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஸ்கோர் கார்டு இல்லை, இருந்து தான் நான் காட்டியிருப்பேன். 30 மார்க் நான் எடுத்திருந்தேன். 30 மார்க் மேலே தான் எடுத்திருந்தேன். 30.5 என்னமோ எடுத்திருந்தேன். அதில் கம்ப்யூட்டரில் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தேன். கம்ப்யூட்டரில் ஒரு கொஸ்டினா 2 கொஸ்டினா தப்பாக இருந்துச்சு. நான் வந்து அனலைஸ் பண்ணதில் மீதி பூரா ஜிஏவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஜிஏக்கு நான் ஃபுல் எஃபர்ட்லாம் போட்டுட்டு போல. நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறேன் ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூல் மட்டும்தான் படிச்சுட்டு போனேன். எனக்கு 30 மார்க் வந்துருந்துச்சு ஈஸியாக. நீங்கள் ஜிஏவும் கம்ப்யூட்டரும் தெரிஞ்சிருந்தாக்கில் ஏதாச்சும் 2 சப்ஜெக்ட் தெரிஞ்சு தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போட்டி கம்மி தான். மற்ற ஐபிபிஎஸ் எக்ஸாம் மாதிரி நமக்கு போட்டி கிடையாது இந்த எக்ஸாமுக்கு. நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துடலாம் வாங்க.
இப்போ ரீசனிங் பார்க்கும்போது போன வருஷம் கேட்ட பேட்டர்ன் இதுதான். இதில் 1, 2, 3, 4 இது ரீசனிங்கே கிடையாது. ஆப்டி மாதிரி இருக்குது. என்னது 4 டிஏ கேட்டிருக்காங்க. ஒரு பிஓ ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டால், எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸில் கஷ்டமாக கேட்டால் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பசில் இதுதான் இருக்கும், டிஐ தான் இருக்கும். அண்டு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம டிஎன் பேங்கர்ஸ் குரூப்லேயும் இந்த டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுக்குறோம். லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசிக்காக ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கிற சம்மெல்லாம் இங்கே கொண்டு வருவேன். கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற சம்மெல்லாம் வந்து நம்ம டிஎன் பேங்கர்ஸ் மெயின்ஸ் சேனலில் கொடுப்பேன். இது வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் ஒத்து போகாது, மெயின்ஸுக்கும் ஒத்து போகாது. இன் பிட்வீன் அந்த மாடரேட் லெவலில் இருக்கும். ஆல்ரெடி மாடரேட் லெவலில் ஒரு 2 பசில் கொடுத்துருக்கேன் டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் யுஐசி எக்ஸாமுக்காக. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கும் அந்த அந்த லெவல் தான் இருக்கும். அந்த லெவலோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த அந்த கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். டிஐ நான் அதில் 5லேருந்து ஒரு 5 கூட இல்லை, ஒரு 7லேருந்து 10 செட்டு நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அந்த யூடியூப் டிஎன் பேங்கர்ஸ் மெயின்ஸ் குரூப்பில். அந்த 7 to 10 செட்டு நீங்கள் பார்த்தீங்களன்னா இந்த எக்ஸாமுக்கும் ரெடி ஆவீங்க, யுஐஐசி எக்ஸாமுக்கும் ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி இப்போ பசில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு பசில் கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த சேனலில் அப்ளிகேஷன் சம்முக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸு கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி 2மே ஷூட் பண்ணி நைட்டுக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக டச்சில் இருங்க. இந்த லெவல் எப்படி இருக்கும், கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சாம்பிள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஒவ்வொன்று எல்லா எக்ஸாம் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன்னா அந்த எக்ஸாம் ரிலவெண்ட்டாக பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து எவ்வளோ எந்த லெவலில் இந்த கொஸ்டின் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வீடியோ மேக் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான டிஏ என்ன லெவலில் இருந்துச்சுன்னு நான் யூடிஎன் பேங்கர் சேனலில் கொண்டு வந்துடுறேன். சிலாஜிசம் இன்னைக்கு பில் ரிலேஷனு ப்ளஸ் சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமாக இது வந்து ஆனால் அவாய்ட் பண்ணியிருக்கணும் எக்ஸாமை. ஒரு எக்ஸாம்னா ஈஸி லெவலும் இருக்கும், மாடரேட் லெவலும் இருக்கும். நம்ம ஈஸி லெவல் கொஸ்டினை பிக் பண்ணி அடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் அட்டென்ட் பண்ணும்போது செக்ஷனல் டைமிங் இல்லாமல் இருந்துச்சு. நான் 55 கொஸ்டின் போட்டேன். அவுட் ஆஃப் 60க்கு இந்த செக்ஷனில் 3 டிஏ கேட்டிருந்தாங்க. ஒரு டிஏ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் போட்டேன். பட் ஆனால் இதில் ஒரு பசில் நான் டைம் கன்சியூம் பண்ணதுனால எனக்கு ஓவராலாக ஒரு 3 மார்க்கில் பத்தாமல் வேலை கிடைக்காம போச்சு. இந்த ஒரு பசில் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வேறு எங்கேனா என் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா, இல்லை அந்த டிஏ போட்டிருந்தா கூட எனக்கு அந்த வேலை கிடச்சிருந்துருக்கும். இன்னும் நல்லா லீடிங்லேயே எனக்கு வேலை கிடச்சிருந்துருக்கும். அதனால் இந்த மாதிரி பசில் எதனா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நமக்கு டேரெக்டாக இந்த மாதிரி டிஏ 4 டிஏ இருக்குது பாருங்கள். பேரலல் ரோ அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ஈஸியாக போட்டுருக்கலாம். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு, ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு 8 பேர் கேட்டிருப்பாங்க. கிளர்க்குன்னா 6 பேர் கேட்பாங்க இல்லையா, இதில் 8 பேர் இல்லை 10 பேர் கேட்டிருப்பாங்க. சிங்கிள் வேரியபிள் தான் கேட்டிருப்பாங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் டைரக்ஷனு டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் 5லேருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. மெஷின் இன்புட் அவுட்புட் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் லெவலில் இந்த அளவுக்குலாம் இருக்காது. கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் மெஷின் இன்புட் அவுட்புட் இந்த மாதிரி மாடரேட் லெவல் எக்ஸாம் இருந்தால் எப்படி வேகமாக போடுறது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் மெத்தட் நான் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் மெயின் சேனலில் சொல்லிக் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 4 பஸ்லையும் ஒரு 3 செட்டு மெஷின் இன்புட் அவுட்புட்டையும் நான் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் டீச் பண்ணுறேன். அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, மாடரேட்டாக தான் இருக்கும். இந்த அட்டெம்ப்ட் வந்து குட் அட்டெம்ப்டாக நம்ம கொஞ்சம் கம்மியாக பார்த்துருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த பேப்பர் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு. 2 கொஸ்டினை தவிர எல்லாமே ஈஸி. இந்த இடத்தையும் இந்த டேட்டா சஃபிஷியன்சி மெஷின் இன்புட்டை தவிர மற்றது எல்லாமே அப்ரோச்சபிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா மிஸ்லேனியஸ் சம்ஸு கடைசி அட்டன் பண்ணிக்கோங்க. டேட்டா சஃபிஷியன்சி கடைசி அட்டன் பண்ணிக்கோங்க. இது அட்டெம்ப்ட் ஆர்டர் என்ன பண்ணியிருக்குன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கணும். பிறகு இந்த சிலாஜிஸ்டம் ஃபஸ்ட்டு சிலாஜிஸ்டம் இதில் எது கிடைக்குதோ அதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் பஸ்ஸில் ஈஸி லெவலில் இருக்கக்கூடிய சீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு மெஷின் இன்புட்டும் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணணும்னா டேட்டா சஃபிஷியன்சியும் மிஸ்லேனியஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இந்த செக்ஷன் அட்டன் பண்ணுறக்கூடிய ஆர்டர் தான். ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் நான் இங்கே படிங்க அங்கே படிங்கன்னு சொல்லியிருந்தேன். அட்டன் பண்ணுற ஆர்டர் இது. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி அந்த டாபிக் இல்லாமல் கொஸ்டினே இருக்காது இல்லையா. வேர்டு ஸ்வாப் இருக்குது, மேட்ச் த காலம் இருக்குது. 10 மார்க் சொலையாக வாங்கியாச்சு. அப்புறம் கனெக்டர்ஸ் இருக்குது. இது ஒரு சில பேருக்கு வரும், ஒரு சில பேருக்கு வராது. வேறு என்ன ஸ்கோரிங் பாட்டு இருக்குது, ஃபில்லர்ஸ் எதனா இருக்கா, இந்த எக்ஸாம்பிள் ஃபில்லரே இல்லை. ஸோ மிஸ்லேனியஸ்னு கொடுத்துருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2 செட் இருக்குது, அதனால தான் ஃபில்லர்ஸ் இல்லை. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2 செட்டு இருந்ததுனால ஃபில்லர்ஸ் இல்லை. இங்கேயே நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். 10 22 மார்க் இங்கே வந்துருச்சு. 22ல் நம்ம ஒரு 15 மார்க் எடுக்க மாட்டோமா. மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் இந்த வேர்டு யூசேஜ் கனெக்டரில் 2 மார்க்கு, இந்த வேர்டு யூசேஜ், ஸ்பாட் எரரு, மிஸ்லேனியஸ்
இந்த மாதிரி அந்த மாதிரி டாப்பிக்கில் ஒரு 3 கேட்டது அட்டன் பண்ணியிருந்தா கூட 20 மார்க் நமக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணால் கிடைச்சிரும். பட் நமக்கு ஒரு 15, 16 மார்க் கிடைச்சா கூட போதுமானது. இங்கிலீஷில் ஆவரேஜாக இருக்குங்க. இந்த மேட்ச் த காலமும் வேர்ட் ஸ்வாப்புக்கும் நான் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் சேனலில். நீங்கள் போய் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அண்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு மேட்ச் த காலம் பை டிஎன் பேங்கர்ஸ் அடிச்சிங்கன்னா வந்துடும். வேர்ட் ஸ்வாப் பை டிஎன் பேங்கர்ஸ் அடிச்சிங்கன்னா வரும். எப்படி இந்த 2 செக்ஷனை அப்ரோச் பண்ணணும். அண்டு பேரா ஜம்பிள் இதில் கேட்கல. பேரா ஜம்பிள் நாளைக்கு உங்களுக்கு வந்தாலே வரும். பேரா ஜம்பிளும் படிச்சுக்கோங்க. பேரா ஜம்பிளும் நான் 3 செட்டுக்கு மேலே கொடுத்துருக்கேன். இனிமேல் வரக்கூடிய டைமில் நான் இந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் தேவைப்படுறதுனால ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வரேன். நிறையா கமிட்மெண்ட் இருக்கிறதுனால நிறையா ஒரு இங்கிலீஷுக்கு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. மற்ற சப்ஜெக்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற டைம் இருக்குது. அண்டு இந்த டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் நீங்கள் அப்ரோச் பண்ணால் ஃபஸ்ட்டு இது அட்டன் பண்ணிடலாம். செகண்டு நீங்கள் ஆர்சி அட்டன் பண்ணணும். அதாவது இந்த பேப்பரில் செகண்ட் ஆர்சி. இது இல்லாமல் கிளாஸ் டெஸ்ட்டு ஃபில்லராக கேட்டிருந்தா அதை அட்டன் பண்ணிவிட்டு ஆர்சியில் டேரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அட்டன் பண்ணிட்டு டேரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு கடைசியாக இன்டேரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கிராமர் பாட்டில் அட்டன் பண்ணுங்கள். கிராமர் நாலேஜ் இருக்கிறவங்க கிராமர் பாட்டு ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறது அது உங்களோட விருப்பம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் போகலாம். இங்கிலீஷுக்கு உங்களுக்கு புரிஞ்சதில்லை. ஃபஸ்ட்டு வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு பேரா ஜம்பிள் இருந்தால் ஃபஸ்ட் கண்டுபிடிங்க. ஃபுல்லாக ஈஸியாக இருந்தாக்கில் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுங்க. இல்லைனா கொஞ்சம் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். பேரா ஜம்பிள் கேட்டால் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் ஆர்சியில் டேரக்ட் கொஸ்டின் இந்த மெத்தடில் அட்டன் பண்ணிட்டு கடைசியாக ரெஸ்பாண்டிங் அட்டன் பண்ணுங்கள். இதுதான் வந்து இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ராட்டஜி, அட்டம் ஸ்ட்ராட்டஜி, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒவ்வொரு இந்த டாப்பிக்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த டாப்பிக்னா எப்படி அப்ரோச் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 செட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். இதை பாருங்கள், இதுதான் முக்கியமான செக்ஷனு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மார்க்கு. வேர்டு ப்ராப்ளம் 20 மார்க் கேட்டிருக்காங்க போன வருஷம். வேர்டு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, இந்த அர்த்தமெட்டிக்காக தான் வேர்டு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி குட்டி எக்ஸாமுக்கு போனால் வேர்டு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அர்த்தமெட்டிக் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது வருங்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஒருவேளை ஒரு எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்களா, இல்லை எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்களா, எஸ்பிஐ கிளர்க்லாம் ஒரு சில ஸ்லாட்லாம் 16 கொஸ்டின் 17 கொஸ்டின் மேலே குவான்ஸ் போட முடியாது. இந்த டெசிமல் வச்சு கேட்டுருவான் சிம்பிளிஃபிகேஷன். அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் சம் தெரிஞ்சதாக்கில் 21 கொஸ்டின் 22 கொஸ்டின் போட்டு வந்தாலே கிளர்க்லேயே பெரிய அட்டம்ப்டாக இருக்கும். நார்மலைசேஷன் ஆகி 26 27 மார்க் வரும். நீங்கள் தைரியமாக எக்ஸாம் எழுதிட்டு வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அட்டம் நல்லா இருக்கிறதால. இந்த 16 17 மார்க் எடுத்தால் கிளியர் பண்ண முடியாதா, அந்த மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் கிளியர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வருமா வராதான்ட்டு மெயின்ஸுக்கு படிக்காமல் கடைசியாக 10 நாளைக்கு முன்னாடி எஸ்பி ரிசல்ட் விடுவான். நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்காமல் இருந்திருப்பீங்க, லேக் ஆகிடுவீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் எக்ஸாம் பண்ணும்போது நல்லா பண்ணிட்டு வந்துடலாம். வேர்டு ப்ராப்ளம் இருந்தால் சப்போஸ் உங்களுக்கு அங்கே மற்ற செக்ஷனில் பேசிக் ஸ்பீடு மேக்ஸ் கஷ்டமாக கேட்கும்போது வேர்டு ப்ராப்ளம் ஈஸியாக கேட்டிருப்பான், அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எக்ஸாம், ஆர்பிஐ எக்ஸாமு, எல்ஐசி எக்ஸாமு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு யூஸ் ஆகும். பிஓ மெயின்ஸில், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் உங்களுக்கு கடைசியில் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்கும்போது டேட்டா சஃபிஷியன்சி அட்டன் பண்ணணும். அண்டு டிஐ அப்ரோச் பண்ண முடியலன்னா டேரெக்டாக நீங்கள் போக வேண்டிய இடம் அப்ளிகேஷன் சம்மில் இருக்க பேஸ் பண்ண டேட்டா சஃபிஷியன்சி தான். அதனால் அர்த்தமெட்டிக் சம் கான்செப்டை நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், அப்ளிகேஷன் சம் கடைசியாக அட்டன் பண்ணக்கூடிய டாப்பிக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீட் மேக்ஸ்க்கு 10 மார்க் கேட்டிருப்பாங்க. இங்கே 15 மார்க்கே கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுருக்கலாம். இதை பாருங்கள், 1 2 3. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், அப்ராக்சிமேஷனு. ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் அட்டன் பண்ணிக்கணும். செகண்ட் அப்ராக்சிமேஷன் அட்டன் பண்ணிக்கணும். 3வது வேர்டு ப்ராப்ளம் அட்டன் பண்ணிக்கணும். 4வது ராங் நம்பரில் பிக் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், சாரி கொஞ்சம் 3வது இதை போட்டேன். 3வது ராங் நம்பர். ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக், செகண்ட் அப்ராக்சிமேஷன், 3வது ராங் நம்பரில் என்ன பண்ணணும்னா ஒரு 3 to 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். கஷ்டமாக இருக்கிற கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேர்டு ப்ராப்ளம் போயிருங்க. இதை முடிச்சுட்டு கேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ்லெட் ஈஸியாக இருந்தால் கேஸ்லெட் அட்டன் பண்ணி கூட ராங் நம்பர் வாங்க. ராங் நம்பர் கான்ஃபிடண்ட்டாக இல்லாதவங்க அதுக்கப்புறம் வேர்டு ப்ராப்ளம் அட்டன் பண்ணுங்கள். இது 3வது இல்லை 4வது, இது 3வது 4வது. உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி இது எது முன்னாடி இருக்குங்களோ எடுத்துக்கோங்க. கடைசியாக 5வதாக நீங்கள் வேர்டு ப்ராப்ளமில் பிக் பண்ணி அடிச்சுட்டு திருப்பி அகைன் மிஸ் பண்ண ராங் நம்பர் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டைம் இருக்குமான்னு தெரில. பட் இருக்கிற டைமை நீங்கள் டைம் இருந்தால் அது மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். கடைசியில் என்ன பண்ணுறீங்கன்னா விட்ட ராங் நம்பரையும் அப்ளிகேஷன் தெரியாத சம்மா அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, குவாட்ராட்டிக்கு அப்ராக்சிமேஷனு, இதுக்கு பதிலாக நம்பர் சீரிஸ், சாதா நம்பர் சீரிஸ் வந்தால் கூட வரும். எது அட்டன் பண்ணுறீங்களோ அது ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ்லெட் டிஏ அப்ரோச் பண்ணுங்கள். கேஸ்லெட் டிஏ சம்டைம் தெரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் ஃபுல்லாக வேர்டு ப்ராப்ளத்தில் இறங்கிடுங்க. இதுதான் அட்டெம்ப்ட் ஸ்ட்ராட்டஜி ஆப்டிடியூடுக்கு. இதுக்கு ப்ரிப்பேர் எப்படி பண்ணலான்னா, எல்லா ஒரு 8 டாபிக் பிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 டாப்பிக்கு நீங்கள் வேர்டு ப்ராப்ளம் பிக் பண்ணிக்கோங்க.
அதில் ஒரு 4, 5 டாப்பிக்காச்சும் நீங்கள் ஸ்ட்ராங்காக போயிடுங்க. ஒரு 2 டாபிக் மேலோட்டமா பார்த்துட்டு போங்க. இருக்கிற எல்லா டாப்பிக்கும் இப்போ தெரிஞ்சவங்க ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஒரு 8 டாபிக் கூட வேணா, ஒரு 6 டாபிக் வந்து நீங்க பிக் பண்ணிக்கோங்க. அதோட பேசிக் கான்செப்ட் வைஸா ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு ஒரு 5, 5 சம்மு, ஒரு 8, 8 சம்மு, கொஞ்சம் மாடரேட் லெவல்ல இருக்க சம்ம எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம என்ன சம் குடுத்துருக்கோன்னா, போட் அண்ட் ஸ்டீம் தெளிவா நெறைய பேருக்கு புரியாம இருக்கும். அந்த சம்முக்கு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அ இன்னைக்கு நைட்டு என்ன பண்றோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் குடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா, ட்ரெயின் சம்மு டிஸ்டன்ஸும் டைமும் குடுக்கலான்னு இருக்கோம். பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸே பெரிய டாபிக். இந்த மாரி இந்த எக்ஸாம்ல 2லேருந்து 3 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணி. ஏன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட்டு, மார்க்கெட் பிரைஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ 2 கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, அப்புறம் அம் டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்லலாம் இதில நெறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த டாபிக் ஃபர்ஸ்ட்டு 2, 3 பார்ட்டா குடுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு பார்ட் 1 குடுக்குறேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸு. பார்ட் 2 நாளைக்கு, நாளான்னைக்கு குடுக்குறேன். அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் சம் குடுக்குறேன். இந்த டாபிக் 3 டாப்பிக்கும் நம்ம கான்செப்ட்ட பார்த்துக்கோங்க. மத்த டாபிக் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு எது ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ பார்ட்னர்ஷிப்னா ஃபார்முலாலாம் கிடையாது. ஒரு 20 சம், 15 சம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணா அந்த சம் வந்துரும். கண்டிப்பா எக்ஸாம்லயும் பார்ட்னர்ஷிப் அப்படி இல்லனா ஏஜ்ல சம் இருக்கும். 2மே கூட வரும். ஸோ நீங்க இந்த எக்ஸாம்க்கு 2மே இருக்கும். அந்த மாரி சம்முக்கெல்லாம் எந்த ஒரு ஃபார்முலாவும் தேவையில்ல. நீங்க டைரக்ட்டா படிச்சுட்டு போயிடலாம். அந்த அந்த சம்லாம் படிச்சுட்டு இந்த போட் அண்ட் ஸ்டீம் நம்மளுடைய ஸ்மார்ட் மெத்தடும் ட்ரெயின் சம்முக்கு நான் கான்செப்ட் தெளிவா சொல்லிக் குடுக்குறேன். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது 2 வீக்கா இருக்காங்க நெறைய பேரு. அது பயப்படுறீங்க. பட் அது அப்படி கிடையாது. நீங்க அத பார்த்து படிச்சுக்கோங்க. சும்மா கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. ரொம்ப ஈஸியா கேட்பாங்க போட் அண்ட் ஸ்டீம்லாம் இந்த மாரி எக்ஸாம்ல. அந்த கான்செப்ட் மெத்தட் படி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீக்கா இருக்கும்போது ஸோ உங்களுக்கு என்ன சஜஷன் குடுக்குறேன் அப்படின்னா, 5லேருந்து ஒரு 6 டாபிக்கு கரெக்ட்டா ஸ்ட்ரென்த்தா பண்ணிட்டு போயிருங்க. மீதி ஒரு 2, 3 எக்ஸ்ட்ரா டாபிக் எடுத்து பேசிக் பார்த்துட்டு போயிருங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி குடுத்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஒரு 2, 3 டாபிக் இப்பயே பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஒட்டி பார்க்காதீங்க. எக்ஸாம்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்க்கக்கூடாது. இப்பயே ஒரு 5 நாள் இருக்கு, 6 நாள் இருக்கு இன்னைக்கோட சேர்த்து. ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே இந்த மாரி என்னென்ன டாபிக்லாம் பார்க்கணுமோ, வேர்ட் ப்ராப்ளம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் மோட்ல தான் இருக்கணும். இப்பயே நீங்க பிராக்டிஸ் மோட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்ப டைம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு 5லேருந்து 6 டாபிக் நீங்க பிக் பண்ணி, அதோட கான்செப்ட் என்னன்னு கத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த செக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பீட் மேக்ஸ வச்சே மட்டும் பாஸ் பண்ணிடலாம்னா, அது இந்த எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 5, 6 டாபிக்கானா தெரிஞ்சிருந்தா தான் ஒரு 7, 8 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ண முடியும். அது 7, 8 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணா தான் உங்களுக்கு அட்டெம்ப்ட் 23, 24 வரும். ஏன்னா உங்களுக்கு கேஸ்லெட்டு நீங்க போடுவீங்களான்னு தெரியல. ஒரு சில பேர் போடுவாங்க, ஒரு சில பேர் போட மாட்டாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி தான். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் போலாம் ஃபிரெண்ட்ஸ். இத பாருங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் அவ்வளோதான். இங்கிலீஷ் முடிஞ்சாச்சு, ரீசனிங் முடிச்சேன், இதாச்சு. நாளைக்கு வந்து உங்களுக்கு பேங்கிங் இதில மேலோட்டமா சொல்லிடுறேன். என்ன மேலோட்டமான்னா, இதில கம்ப்யூட்டரும் இருக்கும், ஐடின்னு குடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர், ஐடின்னு குடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கம்ப்யூட்டர் கொஸ்டின் இதில வரும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, பேங்கிங் நியூஸு இதில என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. பேங்கிங் எக்கனாமி அஃபேர்ஸ் தனியா இருக்குன்னு சொல்லியிருக்கான். நம்மளுடைய நவம்பர் 1 வீக் இத பாருங்க இங்க லிங்க் குடுத்துருக்கேன். இந்த இடத்துல பிரஸ் பண்ணா வந்து டிஸ்கிரிப்டிவ் வீடியோ முடிச்சுட்டு டிஸ்கிரிப்டிவ் செக் பண்ணிக்கலாம் இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். நவம்பர் 1 வீக் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? அத நான் வீடியோ குடுத்துருக்கேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நவம்பர் 3 வீக் வரையும் குடுத்துர்றேன் நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ள. ஏன்னா, இந்த பேங்கிங் அவேர்னஸ்ல அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க. நான் இந்த பேங்கிங் கவர் பண்ணியிருக்கேன். தரமா கவர் பண்ணியிருக்கேன். நீங்க நம்மளோட ஃபாலோவர் இருந்தாக்குல பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவ. ஸோ 3 வீக்குக்குமே நானு ஒரு A4 ஷீட்ல டவுன்லோட் பண்ற அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் ரெடி பண்ணி முக்கியமான பாயிண்ட் பிக் பண்ணி குடுத்துருக்கேன். இங்க பார்த்துட்டு நீங்க டைரக்ட்டா போயி அஃபேர்ஸ்களோட MCQ பார்த்துக்கோங்க. 4 மாசம் பேங்கிங் அவேர்னஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமுக்கு. அது மட்டும் இல்லாம மித்த ரிமைனிங் டாபிக்ல இருக்கக்கூடிய அப்பாயின்ட்மென்ட், அவார்டு, ஸ்போர்ட்ஸ் நியூஸு இந்த மாரி மத்த நியூஸ், ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நீங்க வேற இதுல பார்த்துக்கோங்க. பேங்கிங் மட்டும் நீங்க கம்பல்சரியா 4 மாசத்துலருந்து 4 மாசமாச்சும் நீங்க படிச்சிருக்கணும். முக்கியமா அக்டோபர், நவம்பர்ல அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல அதிகமா கேட்பாங்க. நவம்பர் ஒரு 3 வீக் வரையுமாச்சும் நீங்க படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா பேங்கிங்ல அதிகமா பார்ட் இருக்கும். 45 கொஸ்டின் இதில கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்கன்னா, ஒரு 15லேருந்து 18 கொஸ்டினாச்சும் நீங்க பேங்கிங்ல வர மாரி இருக்கும். அதனால 4 மாசம் பேங்கிங் அவேர்னஸ் நீங்க படிச்சுட்டு போறது பெட்டர். நவம்பர் 1 வீக் நான் கவர் பண்ணிட்டேன். நவம்பர் 2nd வீக்கும், 3rd வீக்கும் நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம் போறதுக்குள்ள கவர் பண்ணிருவேன். நாளைக்கே நான் குடுக்க ட்ரை பண்றேன் 2nd வீக்கு. 3rd வீக்கு 1 நாள் கழிச்சு எக்ஸாம் போறதுக்கு 2, 3 நாளைக்கு முன்னாடி நான் குடுத்துருவேன்.
இந்த 3 வீடியோ இங்க பார்த்துருங்க. நீங்க படிக்காததெல்லாம் போயிட்டு எங்கேயாவது படிச்சுட்டு வந்துருங்க. எந்த சோர்ஸ்ல நீங்க படிச்சீங்களோ அந்த சோர்ஸ்ல. ஐ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு ஏதாச்சும் ஒரு கேப்சூல் எடுத்துக்கோங்க. நான் செப்பரேட்டா இந்த வீடியோ இதுக்கு தனியா ஒரு வீடியோ மேக் பண்றேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு என்ன பண்றீங்கன்னா, ஒண்ணும் பண்ணாதீங்க. ஒரு கேப்சூல மட்டும் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. பேசிக்கா ஷார்ட்கட்லாம் கேட்டிருந்தாங்க போன வருஷம். நான் அஃபைர்ஸ் லெவல்ல படிச்சுட்டு போனேன். அஃபைர்ஸ் லெவல்ல கோர்ஸ்ல இருக்கு இல்லையா? அந்த கம்ப்யூட்டர் ஹவர்ஸ் படிச்சுட்டு போனேன். அதில அப்படியே கேட்டிருந்தாங்க நெறைய கொஸ்டின். அதனால தான் நான் அந்த டைம் நல்லா ஸ்கோர் பண்ணேன். ஷார்ட்கட்ன்னு கேட்டிருந்தாங்க. நான் அப்ப தான் அத படிச்சேன். அத அப்படியே கேட்டிருந்தாங்க அங்க. அப்படியே அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன். இந்த செக்யூரிட்டி, இந்த வார்ம்ஸ்னா என்ன? வைரஸ்னா என்ன? மால்வேர்னா என்ன? ரான்சம்வேர்னா என்ன? அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இந்த செக்யூரிட்டி டாபிக்ல. கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி டாபிக்ல அது எல்லா எக்ஸாம்லும் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப ரீசென்ட்டா. ஸோ கம்ப்யூட்டருக்கு எதனா ஒரு கேப்சூல படிச்சுக்கோங்க. இதில பேங்கிங் அதிகமான நியூஸ் இருக்கும். பேங்கிங் படிச்சுட்டு மத்த டாபிக்ஸ் எல்லாம் கேப்சூல்ல. இதில வந்து பேங்கிங் டீட்டெயிலா படிச்சுக்கின்னு எந்த சோர்ஸ்ல படிச்சீங்களோ அதில டீட்டெயிலா படிச்சுட்டு மத்ததெல்லாம் கேப்சூல்ல படிச்சுக்கோங்க. ரிமைனிங் டாபிக் எல்லாம் கேப்சூல் படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டருக்கு பேங்கர்ஸோட கேப்சூலோ இல்ல அரியன்ட் பிடிஎஃப்போ அரியன்ட் பிடிஎஃப் இருந்தா, இல்ல அரியன்ட் புக்கு இல்லன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எது வச்சிருந்தாலும் சரி. எனி சோர்ஸ் ஏதாச்சும் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அதுக்குன்னு வேற சிலபஸ் படிக்கக்கூடாது. எக்ஸாம் சிலபஸ்க்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இந்த பேங்கர்ஸோட கேப்சூலு, ஆலிபோர்டு கேப்சூலு, அரியன்ட் புக்கு இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்றேன்னா, அது வந்து கரெக்ட்டா இந்த நம்ம பேட்டர்ன் நம்ம எக்ஸாம் சிலபஸ்க்கு தகுந்த பேட்டர்ன் மட்டும் தான் அந்த மெட்டீரியல் எல்லாம் இருக்கும். வேற சில மெட்டீரியல் எஸ்ஓ மெட்டீரியல்லாம் இருக்கும். அதில போய் படிச்சுட்டு போறீங்க. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்லாம் நெறைய இருக்கும். அவ்வளோ தேவையில்ல. ஒரு கேப்சூல் மட்டும் படிச்சா போதும். நீங்க ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எல்லா செக்ஷனும் பார்த்தாச்சு. இதில நமக்கு பிராக்டிஸ் மட்டும் நல்லா பண்ணிக்கோங்க. காம்படிஷன் கம்மியா இருக்கு. காம்படிஷன் கம்மியா இருந்தாலும், நீங்க நல்லா அட்டெண்ட் பண்ணா தான் இந்த வேலை கிடைக்கும். உங்களுக்கு தேவையான கன்டென்ட் சாம்பிள் வீடியோஸ்லாம் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் குரூப்ல குடுத்துருக்கோம். மெயின்ஸ் சேனல்ல குடுக்குறோம். அதில வரக்கூடிய யுஐஐசி ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு தேவையான கன்டென்ட் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஎன் பேங்கர்ஸ்ல ஒவ்வொரு வீடியோ குடுத்துருக்கேன். ஆல்ரெடி 2 பசில் குடுத்தாச்சு. அது வந்து பாருங்க ஐ செக்ஷன்ல வைக்கிறேன். அப்படி இல்லன்னா டிஎன் பேங்கர்ஸ் குரூப்ல போய் பாருங்க. ரீசென்ட்டா குடுத்துருப்பேன். இன்னைக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலான்னு இருக்கிறேன். நாளைக்கு மார்னிங்குள்ள அது ரிலீஸ் ஆயிடும். ஏன்னா அப்ளிகேஷன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அது முடிச்சுட்டு தான் அது முடிக்க முடியும். ஸோ நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனல்ல உங்களுக்கு பசில் டிஏ குடுத்துடுறேன். அங்கேயும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க் யூ.